व्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 22। इस अव्यक्ति मास में बंधन मुक्त रहे, जीवन मुक्त स्थिति का ஓம் अनुभव करो। சாந்தி. இந்த आज அவ்யக்த का विषय மாதத்தில் है बंधनों से मुक्त करने की युक्ति रचो। अव्यक्त इशारे स्वयं को बंधनों से मुक्त करने के लिए अपनी चलन को और जो இந்த कड़ा அவ்யக்த संस्कार है மாதத்தில் பந்தனத்திலிருந்து उसे விடுபட்டு चेंज करो। ஜீவன் முக்தி बंधन ஸ்திதியை बांधने वाले அனுபவம் अपना செய்யுங்கள். काम करें, இன்றைய தலைப்பு आप अपना काम करो। उनके काम को देख घबराओ नहीं। जितना वो अपना काम இன்றைய फोर्स से தலைப்பு कर रहे हैं, பந்தனங்களிடமிருந்து आप उतना விடுபடுவதற்கான फोर्स से யுக்தியை करो। उருவாக்குங்கள். उनके गुणों தன்னைத்தான் हाँ பந்தனத்திலிருந்து बुराई का सामना விடுபடுவதற்கு करके தன்னுடைய लड़ நடத்தை रहे மற்றும் हैं, கடுமையான आप சமஸ்காரங்களை बिल्कुल மாற்றம் செய்யுங்கள். अपने को பந்தனத்தை बंधनों से मुक्त ஏற்படுத்துபவர்கள் करने அவர்கள் की வேலையை செய்யட்டும், युक्ति நீங்கள் रचो। உங்கள் சொந்த வேலையை செய்யுங்கள். அவர்களுடைய வேலையைக் கண்டு अव्यक्त பயந்து प्रेम விடாதீர்கள். दिस इज அவர்கள் मीट। தங்களுடைய வேலையை மிகுந்த வலிமையுடன் செய்கின்றார்கள் எனில் நீங்கள் உங்களுடைய வேலையை மிகுந்த வலிமையுடன் செய்யுங்கள். அவர்களிடமிருந்து எப்படி தங்கள் கடமையை செய்கிறார்கள் என்ற குணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்களும் கூட உங்கள் கடமையை செய்யுங்கள். தன்னைத்தான் பந்தனங்களிடமிருந்து விடுவிப்பதற்கான யுக்தியை உருவாக்குங்கள். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். दिलाराम पट्टी अभी एक हफ्ता और चलेंगे तो उसका अभ्यास का पॉइंट रहेगा कल का क्षमा के सागर। कृपालु छिपाना ही सजा है, सर्जन बताने पर सजा नहीं देता, चुप रहने पर ही साइलेंस हमें सजा देती है। अभी हम मोहिनी दीदी से सुनेंगे। ओम शांति। बाबा के सभी बच्चे मौज में हैं। बहुत अच्छा।
ओम शांति। बाबा हमें ज्ञान देते हैं और जितना जितना हम ज्ञान को शक्ति रूप बनाते हैं और फिर ज्ञान को समझना, ज्ञान को धारण करना और उसका प्रयोग करके अपनी स्थिति को बनाए रख, क्योंकि நீங்கள் स्थिति அதை ही கிரகிக்க हमको साथ வேண்டும். देती है। அதன்படி உங்களுடைய ஸ்திதியை உருவாக்க வேண்டும். बाबा तो साथ है, ஏனென்றால் நம்முடைய पर ஸ்திதி बाबा தான் की நமக்கு अनुभव तब होता है, சகவாசத்தை स्थिति கொடுக்கும். तब பாபா होती है நம்முடைய சகவாசி. ஆனால் जब स्थिति अच्छी होती है। பாபாவிடமிருந்து நாம் பாபாவிடமிருந்து तो योग के எப்பொழுது आधार பெற से, முடியும் அப்படின்னா ज्ञान के நம்மளுடைய आधार ஸ்திதி से நன்றாக இருக்கும் பொழுது மட்டுமே. उसकी யோகத்தின் धारणाओं அடிப்படையில், के आधार से ஞானத்தின் स्थिति அடிப்படையில், बनाएगा। உங்களுடைய தாரணையின் फिर हम அடிப்படையில் स्थिति நம்முடைய बनाते ஸ்திதியை हैं तो நாம் कहते हैं உருவாக்குகின்றோம். कि எந்த हिमालय அளவிற்கு पर्वत ஸ்திதி हमारा என்பது நாம் உருவாக்குகின்றோமோ, அதாவது பாபா खेती சொல்றாங்க நீங்க हमारी தைரியத்தோட स्थिति இருங்க, अच्छी அப்போ होगी। உங்களுக்கு உதவி கிடைக்கும்னு சொல்றார். அது तो போல बाबा का நம்மளுடைய अनुभव ஸ்திதி எவ்வளவு இருக்கின்றதோ अनुभव भी அவ்வாறுதான் अच्छी அவ்வளவுதான் होगी। நம்மளால் பெற முடியும். அப்போ உங்களுக்கு नहीं பாபா तो கிட்ட இருந்து संसार நிறைய में அழகான जब भी அனுபவங்கள் जाएंगे கிடைக்கும். பாபாவோட तो हमें நெருக்கத்தை अनुभव हो உணர்வீர்கள். बाबा இல்லைன்னா का, பாபாவோட हमको நெருக்கமாக ज्ञान होगा இருப்பது कि அனுபவமாகாது. मेरी ऊंची स्थिति பாபா चाहिए கிட்ட இருந்து நமக்கு और அனுபவங்கள் स्थिति கிடைக்குது. बनाने की பாபாக்கு நம்ம स्थिति க்ளோஸா चाहिए। இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதற்கு நம்முடைய ஸ்திதி மிக बाबा மிக ने உயர்ந்ததாக एक இருக்கணும். அதற்கு सबक நாம் में ज्ञान முயற்சி செய்ய देते हैं, வேண்டும். நம்முடைய कोर्स 1 ஸ்திதியை टू நாம் 3। உருவாக்க வேண்டும். பாபா நமக்கு ஞானத்தை तो கொடுக்கின்றார். हम ஒவ்வொரு जब நாளும் उसकी நாம் धारणा முரளியை करें கேட்கின்றோம். और उसको शक्ति நாம் रूप बनाएं தாரணை செய்கின்றோம் என்றால் तो அதை बाबा के प्यार का அதை जन्म சக்தி होगा। சுரூபமாக நாம் மாற்றுகின்றோம் என்றால் நம்மால் ज्ञान रत्नों से பாபாவின் ही அன்பை हमको அனுபவம் मिलते रहे। செய்ய முடியும். तो बाबा ने जो ज्ञान रत्न दिए हैं उसका हम सम्मान करते हैं तो बाबा जरूर प्यार பாபா நமக்கு करते हैं। கொடுத்திருக்கும் ஞான ரத்தினங்கள் तो इस நாம் அதை बाबा के प्यार மதிப்பு का கொடுக்க अनुभव வேண்டும். करने அப்பொழுது के लिए பாபா நம்மை மிகவும் நேசிப்பார். जितना जितना ज्ञान के आधार से हम स्थिति बनाएंगे उतना सभी எந்த का அளவிற்கு நாம் अनुभव होगा। ஞானத்தின் அடிப்படையில் நம்முடைய ஸ்திதியை நாம் तुरंत बाबा का உருவாக்குகின்றோமோ ध्यान அந்த खिंचेगा, அளவிற்கு मन நாம் खिंचेगा। அவரிடம் நெருக்கத்தை உணர்வோம். அப்பொழுது பாபா क्योंकि நம்முடைய बंधन இப்பொழுது रुकावट பாபா होती है, நம்முடைய பந்தனங்களின் மீது நம்முடைய கவனத்தை बंधन से ஈர்க்கின்றார். कमजोरी आती है। ஏனென்றால் பந்தனங்கள் தடைகளை बाबा आज உருவாக்கும். बता रहे हैं பந்தனங்கள் इस நம்மை रिएक्शन பலவீனமாக்கும். की அதனால் பாபா இன்றைக்கு நமக்கு स्वयं என்ன को बंधनों சொல்றார் से அப்படின்னா, मुक्त करने के लिए பந்தனங்களிலிருந்து உங்களை एक விடுவித்துக் शरण கொள்வதற்கான வழிமுறைகளை உருவாக்குங்கள். बड़ा உங்களுடைய संस्कार है। பந்தனங்களிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா உங்களுடைய अच्छा கடினமான संस्कार नहीं, சுபாவங்களை, संस्कारों நடத்தையை से நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். हमारा உங்களுடைய स्वभाव हमारे நடத்தை संस्कार உங்களுடைய हमारे சமஸ்காரங்களோடு संबंध தொடர்புடையது. உங்களுடைய நடத்தை जब संस्कार அப்படிங்கிறது तो पता लगता है ना, देखो जब எண்ணங்கள், சமஸ்காரம், बच्चे கனவுகள் எல்லாமே पहले சமஸ்காரங்கள்ல இருந்து सीढ़ी வருது. पे चलते ஸோ हैं எதை நீங்கள் तो அனுபவம் संस्कार बनते செய்தாலும் हैं। இது என்னுடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்றீங்க. संस्कार அப்போ சில पिछले जन्मों के बहुत सारे சமஸ்காரங்கள் அங்கு संस्कार உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த சமஸ்காரங்கள் உங்களுடைய आप பழைய वो பிறவிகளிலிருந்து चिंता கூட வந்திருக்கலாம். नहीं चाहते हुए भी அதனால்தான் होती है। நீங்க சோதனை பண்ண வேண்டும். मैं तो नहीं कहना चाहती थी पर हो जाता है, क्या करे, रिएक्शन जो होता है ना, எனக்கு வேண்டான்னு संस्कार நினைக்கிறேன், ஆனா இது இப்படி ஆயிடுச்சு तो அப்படின்னு ऐसे நீங்க कहते हैं நினைக்கிறீங்கன்னா मेरे அது உங்களுடைய शरीर कौन सा சுபாவம். जो सूक्ष्म पुरुषार्थी होगा ना, कौन सा ऐसा உள்ளுக்குள்ள நீங்க सूक्ष्म எல்லாருமே என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, कौन सा எந்த ऐसा ஒரு संस्कार है சூட்சுமமான जिसका சமஸ்காரம் அப்படிங்கிறது मेरे से मेरी चलन पर असर आ जाता है, मेरे बोल पर असर आ அது जाता है, என்னுடைய कौन सा ऐसा நடத்தையை है। உருவாக்குகிறது. तो इसलिए बाबा कह रहे हैं कि அதுதான் उस பந்தனங்கள். संस्कार को அதெல்லாம் चेंज ரொம்ப करो தீவிரமான பந்தனங்கள். அப்போ பாபா உங்களுடைய जो अधेरता நடத்தையை के कारण है மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போ உங்க கடினமான சுபாவங்கள் उसका அப்படிங்கிறது समाप्त மாறிவிடும். करो। சிலப்ப உங்களுக்கு பொறுமை अगर இருக்காது. मिठास அப்போ चाहिए நீங்க பொறுமையை तो கிரகிக்க मधुरता வேண்டும். को धारण உங்ககிட்ட करो, இனிமை இல்லை அப்படின்னா நீங்க இனிமையை क्योंकि கிரகிக்க इससे क्या வேண்டும், होगा, தாரணை செய்ய வேண்டும். ये भूलना नहीं है कि ஏனென்றால் अभी जो அதன் हम आज மூலம் कर रहे हैं उसके भी संस्कार या तो पक्के होते जा रहे हैं या बन रहे हैं।
ஏன்னா நாம மறக்க கூடாது. இந்த சமஸ்காரங்களை ये कल समय நாம है என்ன உருவாக்குறோமோ जहाँ बाबा चाहते இந்த हैं हमारी சங்கமயுகத்தில் एडिशनल மட்டுமே सोल பாபா நம்ம இந்த தெய்வீக சமஸ்காரங்களை வச்சிருக்கணும் அப்படின்னு वेरी சொல்றார். वेल தெய்வீக जितना சமஸ்காரங்கள் हम நம்மகிட்ட उसको வரணும் इनपुट देंगे அப்படின்னா दे विल நாம डू इट அதை फॉर अस தாரணை செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு நாம் தெய்வீக इसलिए बाबा குணங்களுக்கு कह रहे हैं நாம் बंधन கவனம் கொடுக்கின்றோமோ डालने वाला अपना பாபா काम करे சொல்றார், யார் பந்தனங்களை और உருவாக்குறாங்களோ आप अपना அவங்க काम करो। அவங்களுடைய சொந்த வேலையை செய்யட்டும். நீங்க உங்க சொந்த வேலையை तो செய்யுங்க. घबराने की बात नहीं है कि अरे मेरे में ये आदत है या நீங்க எதையாச்சும் प्रमोट பார்க்கும்போது करने அதை குறித்து நீங்க பயப்பட रियलाइज வேண்டாம். எனக்கு करके இந்த பழக்கம் तो இருக்கே उस அப்படின்னு நீங்க பயப்பட परिवर्तन की வேண்டாம். ஆனா दिशा में ரியலைசேஷன் கொண்டு வாங்க, புரிந்து உணர்ந்து अपने கொள்ளுங்க. कार्य के लिए क्या करना है, அப்போ आज के உங்களால लिए அதை क्या மாற்றிக்கொள்ள चीज முடியும். करना है, वो रियलाइजेशन முன்னோக்கி होगी போகும்போது நான் என்கிட்ட उससे என்ன हमें மாற்றத்தை கொண்டு வரணும் हम அப்படிங்கிறது உங்களுக்கு अपना தெரியும். काम அப்போ அந்த करेंगे और आने वाले புரிந்துணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். और आप अपना काम करो, उसके काम को देखकर घबराओ नहीं। யார் அவர்களுடைய பந்தனத்தை உருவாக்குறாங்களோ அவங்க வேலையை कोई அவங்க दूसरा செய்யட்டும். அவங்கள अगर பார்க்கும்போது अपने நீங்க बंधन பயப்பட बंधना வேண்டாம். के कोई ஆனா करता भी है அவங்க கிட்ட இருக்கிற तो हम क्यों அந்த घबराएं। சில बाबा कहते விஷயங்களை हैं செய்யறாங்க, आज சமஸ்காரத்தினால अपने काम को பந்தனங்களை नहीं घबराओ नहीं, உருவாக்குறாங்கன்னா அவங்கள நீங்க பார்க்க வேண்டாம். எந்த जितना वो அளவிற்கு अपना விசையோடு, काम அதாவது பலவந்தமா அவங்களுடைய வேலையை அவங்க आपके செய்யறாங்களோ உங்களுடைய சொந்த வேலையை நீங்க பலவந்தமாக செய்யுங்க. तो बाबा कहते हैं அப்போ कि उनके गुण பாபா சொல்றார், அவங்க கிட்ட அவங்களுடைய கடமையை அவங்க எவ்வளவு நல்லா செய்யறாங்க அப்படிங்கிற कैसे அந்த குணத்தை நீங்க वह கிரகித்து कैसे கொள்ளுங்கள். अपना அப்போ कर्तव्य நீங்களும் कर रहे கூட हैं உங்களுடைய சொந்த आप காரியத்தை, भी करो। கடமையை நீங்களும் கூட செய்வீங்க. दादी जानकी कई बार कहती थी औरों पे गुस्सा नहीं करो, தாதி ஜான்கி எப்போதும் என்ன சொல்லுவாங்க, मुझे बताओ, மற்றவர்கள் மீது दुनिया நீங்க से पता கோபம் चलता है கொள்ளாதீங்க, என் மீது நீங்க கோபம் मैं கொள்ளுங்க அப்படின்னு डरता சொல்லுவாங்க नहीं। தாதி ஜான்கி. ஏன்னா நான் இதெல்லாம் इसलिए பத்தி बाबा நான் कहते हैं பாதிப்பு அடைய மாட்டேன் अपने को அப்படின்னு தாதி बंधनों से சொல்றாங்க. मुक्त करने की அப்போ युक्ति உங்களை ढूंढो। இப்படிப்பட்ட பந்தனங்களில் இருந்து விடுவித்துக் கொள்வதற்கான एक बार दादी வழிமுறைகளை ने कहा था உருவாக்குங்கள் कि அப்படின்னு कोई பாபா भी சொல்றார். कमजोरी ஒரு अगर முறை हम रहने தாதி देंगे சொன்னாங்க, तो अंत में எந்த देखा कि பலவீனம் जो அப்படிங்கிறது धोखा என்னோட मुझे हमारे இருக்குமாக पास से होगा இருந்தால் அது கடைசியில என்ன பண்ணும், तो खुद அது को लगेगा कि நம்மளால அதுல मैं थोड़ा பாஸ் பண்ண ध्यान முடியாது. देना ஏன்னா पड़ेगा। அந்த பந்தனம் இருக்கு. तो बाबा ஐயோ நான் इन्हीं இதுக்கு दिनों கவனம் से கொடுத்துருவே बंधन அப்படின்னு मुक्ति நீங்க की அப்ப तरफ நினைப்பீங்க. जोर दे रहे हैं। சோ பாபா சில நாட்களாகவே ये तो ठीक है कि हमको நம்முடைய स्वतंत्र கவனத்தை होना है, पर पहले तो बंधन பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக நமக்கு इसलिए ஒரு बाबा देखो விஷயத்தை किस आत्मा சொல்றார். को बंधन அதனால है, நம்ம ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா हृदय में முதல்ல संबंध நாம है उसके प्रति, ஆத்மாவிற்கு ஒரு பந்தனம் இருக்கு. संकल्प है, बोल है, அப்போ அதுலயும் கூட நமக்கு वो ஒரு बंधन है। இழப்பு, அதாவது வீணான விஷயங்கள் इसका இருக்கு क्या அப்படின்னா है, அது பந்தனம். हमको क्या करना है, ஏன்னா சமஸ்காரங்கள்னால நமக்கு அந்த பந்தனங்கள் இருக்கு. और அப்ப நாம அப்ப என்ன பண்ணணும், நாம ये கவனத்தை संगम கொடுத்து அதை परिवर्तन மாற்றி करना விட है, வேண்டும். विश्व का परिवर्तन ஏனென்றால் இந்த சங்கம யுகத்துல बीच में है संगम युग। உலகம் हमारे அப்படிங்கிறது जितना भी மாறிக்கிட்டு जीव இருக்கு है இல்லையா? उनको भी அப்ப परिवर्तन நடுவுல करना சங்கம है। யுகம் இருக்கிறது. அப்போ நம்மளுடைய சுபாவமும் तो கூட இந்த संगम சங்கம युग யுகத்துல केवल विश्व மாற்றம் परिवर्तन செய்யப்பட के வேண்டும். लिए, पर कहावत है ना, स्वपरिवर्तन से உலகத்தை विश्व परिवर्तन। மாற்றுவதற்காக மட்டுமில்ல சங்கம யுகம், ஆனால் சுய क्योंकि மாற்றமே உலக संगम மாற்றத்தை युग கொண்டு है வரும் அப்படின்னு तो हमारी சொல்லப்படுது. दृष्टि, हमारा दृष्टिकोण, हमारा सोचना, हमारा बोलना, அப்போ हर बात को ஏன்னா समझना, நம்மளுடைய எண்ணம், நம்ம சொல்றது செய்யறது எல்லாமே हर बात की बात அலௌகிகமாக இருக்கும். எல்லாமே மாற்றம் அடைந்து விடும். संकल्प ஒவ்வொரு कैसे हो, விஷயத்திற்குமே बोल அது कैसे हो, வித்தியாசமாக कर्म कैसा இருக்கும். हो, இப்போ நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், நம்மளுடைய उन காரியங்கள் எப்படி सभी बातों இருக்கணும், पर हमको वर्तमान समय जो बाबा ने कहा ना चलन, நாம அதற்கு चेहरा और இது चलन எல்லாத்துக்கும் को கவனத்தை प्रैक्टिस கொடுக்கணும். बाबा को प्रत्यक्ष நம்முடைய करना है, முகமும் நடத்தையும் எப்படி இருக்கணும், பாபா प्रैक्टिकल நம்முடைய முகத்தின் மூலம் பாபாவை நாம் यही देखो வெளிப்படுத்தணும் அப்படின்னா बाबा நாம எப்படி कैसे இருக்கணும். मिलाते हैं।
நாடகத்தின் பல காட்சிகள் அப்படிங்கிறது सहजता से இருக்கு. उस सीन को साक्षी होकर देखकर अपना पाठ ஆனால் நாம் பொறுமையோடு ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்த்து நம்முடைய பாகத்தை நாம் நடிக்கிறோம் करनी पड़ेगी। அப்படின்னு சொல்லும் பொழுது நாம சக்திகளை பயன்படுத்தணும். तो एक அதை एग्जाम्पल நாம है कि பயன்படுத்தணும் देखो இல்லைங்களா? कितनी बड़ी बात थी, पर அப்போ इसने நீங்க ஒரு உதாரணமாக सहजता ஆகிவிடுவீங்க. से उसकी धैर्यता को यूज किया, निर्णय शक्ति को यूज किया। ஏன்னா அவங்க பொறுமையா இருந்ததுனால பகுத்தறியும் சக்தியை அவங்களால ये பயன்படுத்த बात ऐसी முடிந்தது. होती அதனால है நாம் कि ஏற்றுக்கொள்ளும் पता சக்தியை नहीं किस तरह பயன்படுத்தணும். का वातावरण बनेगा, किसी के व्यर्थ संकल्प चलेंगे तो संभालो। உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு. இப்ப நான் ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா विश्व कल्याणकारी அது आत्मा உங்களுக்கு நன்மை இல்லை सर्वशक्तिमान அப்படின்னா அதை நீங்க ஏன் நீங்க பேசணும்? ஏன்னா நம்ம உலக நன்மைக்காக இங்க இருக்கிறோம். அப்ப நாம அந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பயன்படுத்தணும். நம்ம கிட்ட அஷ்ட சக்திகள் இருக்கு, மௌன சக்தி இருக்கு, யோகத்தினுடைய சக்தி இருக்கு. இதை செய்யறதன் மூலம் நம்மளால நம்மை மாற்றிக்கொள்ளணும். நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். और सर्व संबंधों में भी एक அப்போ संतुष्टि। உங்களுடைய முயற்சியினால நீங்களும் திருப்தி जब அடைவீர்கள். बाबा बार बार किसी बात का इशारा எல்லா देते हैं விதத்திலையுமே நாம जैसे திருப்தியானவர்களாக आजकल இருக்கணும். बाबा பாபா बंधनों पर மீண்டும் மீண்டும் बहुत நமக்கு ஒரு जोर சிக்னலை கொடுக்கறாங்க. நம்முடைய பந்தனத்தை பற்றி नोटिस பாபா करो சிக்னல் கொடுக்கறாங்க. हमें, अरे ये அதை फिर நாம संस्कार आ रहा है, எடுத்துக்கணும், கவனத்தில் கொள்ளணும். இந்த சமஸ்காரம் ताकि மீண்டும் जो நம்ம கிட்ட नेगेटिव வருது है அப்படின்னு நாம கவனத்தை கொடுக்கணும். जो नेगेटिव है உங்களுடைய व्यर्थ है கவனம் அங்க पॉजिटिव இருக்கு करके அப்படின்னு சொன்னா ஏதானும் எதிர்மறையாக இருக்குன்னா அதை ஆக்கப்பூர்வமானதாக மாற்றி விடுங்கள். बहुत जरूरी உங்களுடைய எண்ணங்கள், है। इसलिए சொற்கள் संस्कार எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். देह இல்லைன்னா से பந்தனங்கள், சமஸ்காரத்தினுடைய பந்தனங்கள் நம்மை संबंधों கட்டுப்படுத்தும். से पदार्थों से सबके बंधन टूट जाते हैं, लेकिन உடலினுடைய பந்தனம், संस्कार இயற்கையினுடைய பந்தனம், உறவு முறைகளினுடைய பந்தனம், चीजों पर बहुत अच्छी சமஸ்காரத்தினுடைய பந்தனம், இதுக்கெல்லாம் நாம அதிகமான கவனத்தை நாம क्या கொடுக்கணும். करें हो जाता है। உங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த வார்த்தைகளை நான் பேசியிருக்கேன். अपनी सर्व कर्म சோ इंद्रियों நாம से எல்லாருமே कदम இதற்கான कदम கவனத்தை श्रेष्ठ கொடுக்க कर्म, வேண்டும். मुख से ज्ञान रतन, दृष्टि से अलौकिकता, बाबा உங்களுடைய कहते हैं ஸ்தூல புலன்களின் மீது நமக்கு கட்டுப்பாடு இருக்கணும். நம்முடைய திருஷ்டியின் மூலம் पर रहने से அலௌகீக தன்மையை மக்கள் बचना है। அனுபவம் பண்ணணும். நாம் தொடர்ந்தும் சேவையில் இருக்க வேண்டும். இப்படித்தான் நாம் புதுவிதமான சமஸ்காரத்தை உருவாக்க முடியும். சில நொடிகளுக்கு இப்பொழுது நாம் किस तरह का அமர்ந்திருந்து இந்த சமஸ்காரத்தை உருவாக்குவோம். और दृढ़ता से फिर हमको உங்க மனதுல எந்த விதமான திடமான எண்ணத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க, அதன் மூலம் எப்படி நம்முடைய முயற்சியை தீவிரமாக்க முடியும் என்று பார்ப்போம். ஓம் சாந்தி.
ओम शांति। ஓம் சாந்தி. बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। अव्यक्तवाणी तारीख है 9 मई 1977। அவ்யக்த முரளி संपूर्ण முரளி पवित्रता தேதி की மே विशेष पाठ 9 रचाने वालों का 77. श्रृंगार விசேஷமான பாகத்தை நடிப்பவர்களின் प्रकृति की हद के அலங்காரம் बीच முழுமையான कैसा தூய்மையாகும். ஏற்ற मैं क्या இறக்கங்களில் कहूँ வரும் பொழுது ये உங்களுடைய कैसे आऊँ எண்ணங்களில் ஒரு பதற்றம் जरा ஏற்படுகிறது. भी அப்போ உங்களுடைய संकल्प எண்ணங்கள் नहीं हुआ இது என்ன, இது எப்படி இப்படி अर्थात நடக்க முடியும், இது attention எப்படி नहीं हुआ சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த तो மாதிரி फुल உங்களுடைய पास கவனம் नहीं குறையும் होगी। பொழுது உங்களால் इसलिए முழுமையாக வெற்றி सदा பெற முடியாது. अचल होना அதனால் है। நீங்கள் தொடர்ந்தும் அசைக்க अच्छा முடியாதவர்கள் ஆக வேண்டும். அச்சா, யார் सदा अपने ஞானம் நிறைந்தவர் नॉलेजफुल அப்படிங்கிற आसन அந்த पर சீட்ல स्थित रहने தொடர்ந்தும் वाले, ஸ்திரமாக हर அமர்ந்திருக்கின்றார்களோ सेकंड श्रेष्ठ पाठ அவர்களுக்கும் बचाने वाले, हर प्रकार के पेपर में யார் फुल पास ஒவ்வொரு हो செகண்டிலும் ஒரு पास மேன்மையான विद பாகத்தை ऑनर நடக்கின்றார்களோ, बनने யார் वाले, ஒவ்வொரு பேப்பரையும் பாஸ் सदा एक பண்றாங்களோ, बाप की யார் याद के பாஸ் வித் ஆனர்ஸ் தகுதி एक टस சான்றிதழோடு रहने वाले, வெற்றி பெறுகின்றார்களோ, யார் தொடர்ந்தும் ஒரே ऐसे தந்தையின் सदा நினைவில் बाप ஸ்திரமாக समान இருக்கிறார்களோ, श्रेष्ठ आत्माओं, இப்படிப்பட்ட மேன்மையான ஆத்மாக்களுக்கு बाप பாப் दादा சமான் का குழந்தைகளுக்கு याद பாப் प्यार தாதாவின் और அன்பு, நினைவு नमस्ते। மற்றும் நமஸ்தே. ओम शांति। அப்போ ஓம் சாந்தி. तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। हो सुन कर के मन हर्षाए। मधुबन वाले बाबा ओ मीठे प्यारे बाबा, तूने प्यार जो दिया है, तूने प्यार जो दिया है, भला कैसे भुलाए। ओ मधुबन वाले बाबा। तो ऐसे ऐसे समझ कर करके बच्चे फिर कोशिश करके दूसरी जगह से हटा करके குழந்தைகள் कर देना और फिर भी मैं தந்தையை நினைவு செய்வதற்காக, அவருடைய புகழை நினைவு செய்வதற்காக குழந்தைகள் இவ்வாறு மற்ற விஷயங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்கிறார்கள். இது தந்தையை நினைவு செய்வதற்காகும், நினைவு யாத்திரையை பற்றிய விஷயமாகும். எந்த அளவிற்கு தந்தையாம் நாம் நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய பாவங்கள் அழிந்துவிடும். எந்த அளவிற்கு நான் பாபாவை நினைவு செய்கிறேனோ அந்த அளவுக்கு பாபா நினைவு செய்வார் அப்படிங்கிறது கிடையாது. இது விதி கிடையாது. பாபா அவருடைய பாவங்களை அழிக்கணுமா? பாபா பாவகரமான ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுகின்றாரா? இல்லை, மனிதர்கள் தான் அவ்வாறு சொல்லப்படுகிறார்கள், தெய்வங்கள் அப்படி சொல்லப்படுவதில்லை. அப்போ ஏன்னா மனித ஆத்மாக்கள் பாவம் ஆத்மாக்களாக இருக்கிறாங்க. இந்த உலகத்துல அவங்கதான் இருக்கிறாங்க. ஆனா நாம இங்க எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா தூய்மையாகுவதற்காக. உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கு, இங்க நாம தூய்மையாக்குபவராகிய தந்தையின் முன்னால அமர்ந்திருக்கின்றோம். ஏன்னா சிவ பாபா இங்க இருக்கிறார் இல்லையா? அதனால இந்த உடலை எடுக்கும் பொழுது அவர் ஒரு வாடகைக்காக இந்த உடலை எடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவருக்குன்னு உடல் இல்லை. அதனால நீங்க என்ன பண்றீங்க, திரும்ப திரும்ப சிவ பாபாவை மறந்துடுறீங்க. இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் உங்களுடையது அவர்கிட்ட இருக்கு. பக்தியின் பாதையில பல பிரிவுகள் எடுத்திருக்கும் போது நீங்க என்ன சொன்னோம் அப்படின்னா, பாபா நீங்க வரும்போது நாங்க உங்களுக்கு சொந்தமாயிடுவோம்னு சொன்னோம். ஆனா உங்களுடைய சொந்தமானவர்கள் அப்போது புது உலகத்திற்கு அதிபதிகள் ஆகிவிடுவோம். எப்பொழுதும் உங்களுடைய இதயத்தை கேட்டவாறு இருங்க. தொடர்ந்தும் இப்படி கேட்கறதுனால நமக்குடைய கனெக்ஷன் பாபா கிட்ட ரொம்ப ஸ்திரமாகிவிடும். எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும், புத்தியினுடைய யோகம் தந்தையோடு மீண்டும் மீண்டும் தொடர்பை துண்டித்து விடுகிறது.
அதனால பாபா சொல்றார், எவ்வாறாயினும் உங்களுடைய புத்தியை மற்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுவித்துக் கொண்டு தந்தையின் நினைவில் இருப்பதற்கு தொடர்பை ஏற்படுத்துங்கள். ஏன்னா பாபாக்கு தெரியும், நிச்சயமாக அந்த தொடர்புங்கிறது துண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் நினைவு துண்டிக்கப்படுகிறது. மீண்டும் அப்போ விஷயங்கள் உங்களை நினைவு செய்றீங்க, அப்புறம் திரும்பவும் மறந்துடுறீங்க. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. ஆனா உங்களுடைய புத்தியை நீங்கள் தந்தையோடு இணைக்க வேண்டும். तुमने प्रभु से मिला दिया कि तुमने प्रभु से मिला दिया. அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. ஓம் In சாந்தி. this Avyakt month, stay free இந்த from அவ்யக்த bondage மாதத்தில் and பந்தனத்திலிருந்து experience the விடுபட்டவர்களாக stage of இருந்து liberation in life. ஜீவன் முக்தி Create ஸ்திதியை அனுபவம் methods செய்வீர்களாக. to free yourself from bondage. பந்தனங்களிடமிருந்து In order to விடுபடுவதற்கான free yourself யுக்தியை from all உருவாக்குங்கள். bondages, தன்னைத்தான் change your பந்தனங்களிலிருந்து behavior விடுவிப்பதற்கு and your தன்னுடைய harsh நடத்தை மற்றும் samskaras. கடுமையான சமஸ்காரங்களை Let மாற்றம் those who செய்யுங்கள். create bondages பந்தனத்தை do their own ஏற்படுத்துபவர்கள் part, அவர்கள் வேலையை and you செய்யட்டும். do your நீங்கள் own உங்கள் part. சொந்த வேலையை செய்யுங்கள். When you see their அவர்களுடைய work, do வேலையை not கண்டு be பயந்து afraid. விடாதீர்கள். அவர்கள் To the தங்களுடைய extent that they வேலையை are doing மிகுந்த their வலிமையுடன் works, செய்கிறார்கள். so எனில் you do நீங்கள் your own உங்களுடைய work வேலையை with மிகுந்த your வலிமையுடன் hands. செய்யுங்கள். Pick up the அவர்களிடமிருந்து mantra, எப்படி succeed. தங்கள் கடமையை How they செய்கிறார்கள் do என்ற their குணத்தை work, எடுத்துக்கொள்ளுங்கள். so that நீங்களும் others கூட also உங்கள் do their கடமையை own செய்யுங்கள். duty. தன்னைத்தான் Create பந்தனங்களிடமிருந்து methods to free விடுவிப்பதற்கான yourself from யுக்தியை bondages. உருவாக்குங்கள். Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to Avyakti Parivar. Today's date அவ்யக்தி 22nd. பரிவாருக்கு உங்களை In this வரவேற்கின்றோம். Avyakt month, இன்றைக்கு நாள் stay 22. free இந்த from அவ்யக்த bondage மாதத்தில் and experience பந்தனத்திலிருந்து the விடுபட்டு stage of இருந்து liberation in life. பந்தன் முக்த ஸ்திதியை Today's வாழ்க்கையை topic: அனுபவம் create செய்யுங்கள். இன்றைய methods தலைப்பு to free yourself from பந்தனங்களிலிருந்து உங்களை bondages. விடுவித்துக் கொள்ள Dilaram வழிமுறைகளை Bhatti, point உருவாக்குங்கள். to practice: திலாராம் the பட்டி. ocean of forgiveness, Kripalu. Hiding is மன்னிப்பு the கடல் punishment. கிருபாலு. The searcher மறைத்துக் doesn't கொள்வது beat you for என்பது telling. தண்டனை. Silence beats ஆன்மீக you சர்ஜன் for not என்ன, telling. உங்களை நீங்கள் அடித்துக் Now கொள்ளாதீர்கள். we will listen to சைலன்ஸ் Mohinidhi. பீட்ஸ் யூ ஃபார் நாட் டெல்லிங். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Everyone is joyful, is happy. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மிக மிக்க நன்று. Whenever an எப்பொழுதெல்லாம் incident happens or ஒரு விஷயம் some நடக்கும்பொழுது places like we feel there should be justice. சில It's not இடங்கள்ல fair. நாம இது சரியில்லை, அங்க ஒரு சரியான தீர்ப்பு Like that. கிடைக்கணும் அப்படின்னு இருப்போம் நாம. I remember it was one very big thing happened in New York. நியூயார்க்ல So ஒரு பெரிய everyone was விஷயம் upset நடந்தது. and there அப்ப was no எல்லாரும் ரொம்ப justice அப்செட்டா there. இருந்தாங்க. ஏன்னா அங்க நீதி But கிடைக்கல. this point that forgive ஆனா first from your heart, முதல்ல உங்களோட and then of இதயத்திலிருந்து course நீங்க justice மன்னித்து happens. விடுங்கள். அப்போ நிச்சயமாக அங்க But if ஒரு you are நீதி, holding நியாயம் something, அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா நீங்க எதையோ பிடிச்சு it's like வச்சிருக்கீங்க any அப்படின்னா அது உங்களுக்கு your நல்லதில்லை. அது mistake எதுவாக or யாருடைய some தவறாக bad action, இருக்கலாம், bad action.
எதுவாக ஒரு தவறான காரியமாக இருக்கலாம். நீங்க அதை மனசுல வச்சு புடிச்சு வச்சிருக்க கூடாது. முதல்ல நீங்க மன்னிக்கணும். அதன் பிறகு நீங்க பகுத்தறியும் சக்தியை பயன்படுத்தலாம். என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னு. சில நேரத்துல நீங்க ஏதோ சொல்லணும் அப்படின்னா கூட, யாருக்கோ பதில் கொடுக்கணும் அப்படின்னா கூட, அவங்க தவறு செய்திருந்தால் கூட முதல்ல மன்னிக்க வேண்டும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாயிண்ட். ஏன் அப்படின்னா, உங்களுடைய இதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது, உங்களுடைய உணர்வுகள் தூய்மையாக இருக்கும்போது, நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்றீங்க அப்படின்னா, அதன் மூலம் ஆத்மால மிகப்பெரிய தாக்கத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும். ஆனால் நீங்க மன்னிக்க மாட்டீங்க அப்படின்னா, நிறைய உணர்வுகள் இருக்கு, அதன் பிறகு நீங்க ஏதாச்சும் செய்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம துக்கத்தை கொடுக்கிறோம். பாபா இன்னைக்கு காலையில நமக்கு அதை சொன்னாங்க. And then with pure feelings, somebody asked Dadi Janki that why you say so many things and nobody. தாதி கிட்ட கேட்பாங்க, தாதி நீங்க இவ்வளவு விஷயத்த சொல்றீங்க ஆனா அங்க அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தாதி சொல்லுவாங்க, நான் முதல்ல என்னுடைய உணர்வுகளை நான் சுத்தமாக்கிக்குவேன், அதன் பிறகுதான் நான் சொல்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அங்க அதிகமான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கு, ரெஸ்பான்ஸ் இருக்கு. பாபா நிறைய புத்தியினுடைய யோகத்தை பத்தி பாபா நிறைய சொல்றார் இல்லைங்களா? இப்ப கூட பாபா என்ன சொல்றார், அந்த புத்தியின் யோகம் துண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த புத்தியினுடைய யோகம் ஒரு முறை தீதி மோகினி என்ன சொன்னாங்க, மன்மோகினி தீதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப கனெக்ஷன் துண்டிக்கப்படுவது சுலபமா இல்ல கனெக்ஷனை ஏற்படுத்துவது சுலபமா? இது ரொம்ப சிந்திப்பதற்கு ஆர்வம் கொடுக்கிற விஷயமாக இருக்கு. ஏன்னா எவ்வளவோ மதங்கள்ல தியானம் அதெல்லாம் சொல்லி தராங்க. டிஸ்கனெக்ட், நாம துண்டிக்கணும். எதுல இருந்து? பாபா கிட்ட கனெக்ஷன் பண்றதுக்காக. ஸ்தூல விஷயங்கள்ல ஸ்தூலமா பார்த்தோம்னா உறவு முறைகள்ல நம்மளுடைய உடல் உணர்வு அப்படிங்கிறது இருக்கு. அதை ஆத்ம உணர்வு உறவுகளாக நாம மாத்தணும். ஏன்னா உறவு முறைகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது உறவு இல்லையா? ஆனா அதை நாம் ஆத்ம உணர்வாக மாத்தணும். எந்த உறவாக இருந்தாலும் சரி, இவங்களோட எனக்கு தொடர்பு இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆன்மீக உறவு முறையை நாம கொண்டு வரணும். அந்த ஆன்மீக அலௌகிக உறவு முறை அப்படிங்கிறது உங்களுடைய புத்தியை ஈர்க்காது, அது உங்களுக்கு உதவி செய்யும். இப்படி நாம் யோகா, புத்தியினுடைய யோகம் ஏன் துண்டிக்கப்படுது அப்படின்னு நாம பார்க்கல அப்படின்னு சொன்னா, ஒரு காரணம் என்னன்னா நம்மளுடைய பந்தனங்களாக இருக்கலாம். எந்த அளவிற்கு அவற்றை நாம் மாற்றிக்கொண்டே இருக்கின்றோமோ உறவு முறைகளாக, என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு யாரையோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள பத்தியே நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க யாரையோ வெறுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் கூட உங்களுடைய புத்தியை ஈர்த்து கொண்டே இருக்கும் அதன் பக்கம். எந்த அளவிற்கு நீங்க ஒரு ஃப்ரெண்டை பத்தி நினைக்கிறீங்கன்னா அதே நேரத்துல உங்களுக்கு இவ்வளவு பகை யார்கிட்டயாச்சும் இருக்குமோ அவங்களையும் நீங்க நினைவு செய்றீங்க. அப்போ இதுல இருந்து எப்படி நம்மை நாம் விடுவித்துக் கொள்வது? அதாவது நம்முடைய உணர்வுகளை எப்படி நாம் இதிலிருந்து விடுவித்துக் கொள்வது? எந்த அளவிற்கு தூய உணர்வுகள், தூய இதயம் நம்ம கிட்ட இருக்குமோ அந்த அளவிற்கு நம்முடைய புத்தி என்பது பாபாவிடம் ஈர்க்கப்படும். பாபா எப்போதும் என்ன சொல்றாருன்னா, பாபா காந்தம் அப்படின்னு சொல்றார். ஆனா நம்ம கிட்ட துரு இருந்ததுன்னா, ஒரு ஊசியில துரு பிடிச்சிருக்கு, ரஸ்ட் இருக்கு அப்படின்னா, டஸ்டா இருந்தாலும் சரி, ரஸ்டா இருந்தாலும் சரி, தூசியா இருந்தாலும், அப்போ அந்த காந்தத்தின் பக்கம் அது ஈர்க்கப்பட முடியாது, அந்த ஊசி ஈர்க்கப்படாது. அப்போ பாபா எப்போதும் என்ன சொல்வார், இந்த கலியுகத்தினுடைய துரு அப்படிங்கிறது உங்களுடைய பழைய செயல்களினால் ஏற்பட்டது. அப்போ அதை நீங்க நெருப்புல போடும் பொழுது அதை நீங்க சுத்தமாக்கணும். அதுதான் அதுல கலந்திருக்கிற கலப்படம். தங்கத்துல
கலப்படம் இருக்குன்னா நம்ம என்ன பண்றோம்? அதை நெருப்புல போடுறோம். அப்போ அதை சுத்தமாக்குறோம். சுத்தமாக்கி தூய தங்கத்தை தனியா எடுக்கிறோம் இல்லைங்களா? அந்த கலப்படத்துல இருந்து. அப்போ பாபா சொல்றாங்க, நினைவின் மூலம் நீங்க நீங்க தொடர்ந்தும் நினைவுல இருக்கணும் அப்படின்னா நாம எல்லோருமே அதை தான் குறிக்கோளாக வச்சிருக்கிறோம். நம்ம ஒரு சின்சியரான ஒரு ஒரு சின்சியர் என்ன தமிழ்ல சொல்றது தெரியல, சாரி. நாம அந்த முயற்சியை செய்யணும். பாபாவை நாம நேசிக்கிறோம், பாபாவை நினைவு செய்றோம், பாபாவை பத்தி நாம பேசுறோம். ஆனா அது ஒரு தடையற்ற ஒரு துண்டிக்கப்படாத நினைவு அப்படின்னு சொல்லப்பட முடியவில்லை. அப்ப நாம என்ன செய்யணும்? நாம அதுல முயற்சியை மேற்கொள்ளணும். நினைவு யாத்திரை அல்லது நினைவு அக்னி, எதுவாக நாம் அதை கூறினாலும் நம்முடைய துருவை நாம் எரித்து விட வேண்டும் அந்த யோக அக்னியில. அப்போ அந்த நினைவு அப்படிங்கிறது நம்மை ஈர்க்கும். ஒன்று வந்து நாம பாபாவை நினைவு செய்வது, மற்றொன்று அந்த ஈர்ப்பை உணர்வது. சில பேர் வந்து சில நேரங்கள்ல அந்த ஈர்ப்பை உணர்றோம், ஆனா எல்லா நேரத்திலையும் இல்லை. நாம் பாபாவின் உதவியாளர்களாக இருக்கோம், பாபாவின் கருவிகளாக இருக்கிறோம், பாபாவின் குழந்தைகளாக இருக்கிறோம். நாம் நிச்சயமாக பாபாவினுடைய வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். நம்முடைய பயணத்திற்கு நம்முடைய துருவை அகற்றுவதாகவும் இருக்கலாம். நாம மற்ற விஷயங்கள்ல இருந்து நம்மை விடுவித்து துண்டித்து கொண்டு ஒரே ஒரு பாபாவோடு இணைப்பை உண்டாக்க வேண்டும். ஆத்ம உணர்வுல இருந்தால் மட்டுமே நம்மளால நினைவுல இருக்க முடியும். இரண்டும் மிக மிக அவசியமாகும். அதனால பாபா கிட்ட உறவு முறை, எந்த பந்தனங்களும் இல்லாத போதுதான் இருக்க முடியும். பாபா சொல்றாங்க, வழிமுறைகளை உருவாக்குங்க. உங்களை நீங்கள் பந்தன் முக்த ஆக்கிக் கொள்வதற்கு வழிமுறைகளை உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்றார். எது உங்களை ஈர்க்கிறது? You get many ideas. You get the idea and then take it to Baba. உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்குது அப்படின்னா பாபாட்ட எடுத்துட்டு போங்க. எனக்கு ஒரு ஐடியா வந்த பிறகு தாதி என்ன சொல்வாங்க, நான் பாபாட்ட கொடுத்துருவேன். அப்போ அது செயலுக்கு வந்துவிடும். உங்களை நீங்கள் எல்லா பந்தனத்திலிருந்தும் விடுவித்துக் கொள்வதற்கு உங்களுடைய நடத்தை மற்றும் உங்களுடைய ரொம்ப கடினமான சமஸ்காரத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். யார் வந்து பந்தனங்களை உருவாக்குகின்றார்களோ அவர்கள் அவர்களுடைய சொந்த காரியத்தை செய்யட்டும். நீங்கள் உங்களுடைய சொந்த காரியத்தில் ஈடுபடுங்கள். அப்போ பாபா சொல்றார், you see their work but do not. It's like some people you are disturbed or they try to disturb you. சில பேர் உங்களை வந்து தொந்தரவு பண்றாங்க. பாபா சொல்றாரு, அவங்க என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்யட்டும், ஆனா நீங்க என்ன செய்யணும் அதை நீங்க செய்யுங்க. Don't be afraid of what others are doing. To the extent that அதனால மத்தவங்க செய்யறத பத்தி நீங்க வந்து பயப்பட வேண்டாம். task with force. Sometimes like if you don't listen, somebody could be more aggressive. But சில பேர் வந்து ரொம்ப விசையோடு இருக்கலாம். And they are doing their task with force. Baba says, so you do your own work with your force. Determination means I will continue to do what is right. Baba says, pick up the virtues of being, pick up the virtues of seeing
how they do their task. It must be their determination. It must be whatever it is. Baba says, so that you also do your own. You do your own duty. Baba has assigned me. It's not any soul has assigned me, right? So I have to fulfill, no, Baba's assignment. ஸோ யாரு இந்த அசைன்மெண்ட் பாபா எனக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய சேவை எதுவாக இருந்தாலும், நம்மளுடைய தினச்சரியம் எப்படியாக இருந்தாலும், அதுதான் உங்களுடைய ரோல் அப்படின்னு சில பேர் சொல்வாங்க. ஆனா பாபா நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வழிமுறைகளை உருவாக்குங்கள், உங்களை அதிலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்வதற்கு. So interesting what Baba is saying. It's just keep reminding yourself what you are doing. If it's right, then நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு பாருங்க, சோதித்து பாருங்க. பொதுவாக எல்லாமே எது நடந்தாலும் நாம் அதற்கு ஒரு எதிர்த்து செயல்படணும், நடந்துக்கணும், ரியாக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை பத்தி நீங்க சிந்திங்க, சாதாரண முறையில அதற்காக பதில் அளிப்பு கொடுங்க. யாரும் கோபமா இருக்காங்க, நீங்களும் ஏன் கோபப்படணும்? அப்போ பந்தனங்கள் அதிகரித்து கொண்டே போகும். அப்போ நீங்க எது வேணுமானாலும் சொல்லுங்க, ஆனா நான் இதுக்குமே பதில் கொடுக்க போறதில்லை. நான் மௌனத்துல இருக்க போறேன், இனிமையா சொல்ல போறேன். அதுதான் பாபா சொல்றாங்க, விடுபட்டு இருங்க, அன்போடு இருங்கன்னு சொல்றாங்க. Detach first and then it will be true lovely, not externally, right? And love is something, அன்பு அப்படிங்கிறது melts everything, எல்லாத்தையுமே உருக்கி விடக்கூடிய தன்மையை கொண்டது. அதனால experience God's love. So this is what actually Baba wants us to be free from the bondage of our sanskars. Om Shanti. இதுவே பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறை. Om Shanti. Did you have a good day, Didi, today? தீதி, உங்களுடைய நாள் இன்னைக்கு சிறப்பாக இருந்ததா? ஒவ்வொரு நாளும் அதனுடைய சொந்த வழியில சிறப்பான நாளாகவே இருக்கிறது. ஏன்னா நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். பிஸி டே, ஆனா சிறந்த நாளாக இருந்ததுன்னு தீதி சொல்றாங்க. தீதி, நீங்க சொன்னீங்க புதன்கிழமை என்னுடைய நாளாக இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. Nobody tells me what to do or where to go or who to see. எங்கேயும் போகணும், யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லாம எனக்காக ஒரு சொந்த நாளாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. Also day for all the appointments, all what you couldn't do. எதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாதோ அதற்கான ஒரு நாளாகவும் புதன்கிழமை அப்படிங்கிறது இருக்கு. Very busy. Go out twice. Shanti ke. But everything went well. So and was necessary to do. எது அவசியமோ அதையெல்லாம் நாம செய்றோம். I was listening to you talk about becoming not being caught in bondages and becoming free from those bondage. பந்தனத்திலிருந்து விடுபடுவது எப்படி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சமஸ்காரத்தினோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னீங்க. Necessarily connected to situations and circumstances. சூழ்நிலைகளோடு தொடர்புடைய விஷயம் அல்ல அப்படிங்கறத அதை கேட்ட போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்கா, நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப பந்தனம் மிக்க விஷயம் என்ன அப்படின்னா பயம் அப்படிங்கறது ஒரு பெரிய பந்தனம். சமஸ்காரங்கள், இந்த பயத்தினுடைய சமஸ்காரங்கள், அறியாமை அப்படிங்கிற அந்த இருட்டு,
நமக்கு why things புரியாம are இருக்கிறது, happening. ஏன் விஷயம் We have நடக்குது அப்படிங்கிறத நம்ம created that புரியாம fear. இருக்கிறோம். அதனால What அந்த do you பயத்தை வந்து think நாம உருவாக்கி that இருக்கிறோம். ஸோ ஏன் வந்து we நீங்க create நீங்க such என்ன roots and நினைக்கிறீங்க? habits of நாம ஏன் fear? இப்படிப்பட்ட Where பயத்தினுடைய did we go ஆழமான wrong சமஸ்காரத்தை from நாம this ஏன் love உருவாக்குறோம்? எங்க நாம தவறு becoming so செய்றோம்? afraid? And this எதனால becoming நாம such a இவ்வளவு strong பயப்படுறோம்? sanskara in அது us. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான சுபாவமாக நமக்குள்ள ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, நாடகத்துல முழுமையான நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியலன்னா கூட நாடகத்துல நமக்கு நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால இது ஒரு நிலையற்ற தன்மையினுடைய ஒரு சுமஸ்காரம் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதனால நாம எனக்கு என்ன நடக்குமோன்னு தெரியாது அப்படின்னு பயத்துல இருக்கிறது. மற்றொன்று ஒரு நிலையற்ற தன்மை. எனக்கு வந்து ஒரு பயம், எப்படி இருக்குமோன்னு எனக்கு தெரியாது, நான் பண்றது வந்து சரியா, இந்த பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு, அன்செக்யூர். நான் வந்து இதை உங்ககிட்ட சொல்ற போது எங்கேயோ வந்து சுயத்தின் மீது ஒரு நம்பகத்தன்மை, நம்பிக்கை இல்ல, நம்பகத்தன்மை அப்படிங்கிறது குறைவாக இருக்கு. பாபா எனக்கு உதவி செய்யறார், நாடகம் உதவி செய்வது அப்படின்னு நாம பயமற்றவராக ஆகணும். நான் எப்போதுமே பிரம்மா பாபாவை பார்க்கின்றேன். பாபா அவருடைய ஸ்திதியில் வந்து இருந்தார். யாரோ வரணும் அப்படிங்கிற போது அவங்க வந்து பாபாவை கொல்வதற்காக பணம் கொடுத்து அவங்கள அமர்த்தி இருக்கிறாங்க. அவங்களால அதை பண்ண முடியல. கொல்ல வந்தவரால பாபாவை கொல்ல முடியல. அப்போ நாம பாபா சொல்றதை எல்லாம் நாம அதே போல செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அது மனிதர்களாக இருக்கலாம், அது உங்களுடைய சொந்த கருத்தாக எதுவாக இருந்தாலும், எந்த விதமான ஒரு விஷயமாக இருந்தாலும், நீங்க தொடர்ந்தும் ஒரு அன்பையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நம்ம வளர்த்துக்கணும். இயற்கை கூட கூட நம்ம ஒரு நண்பர் அப்படிங்கிறதை நாம வளர்த்துக்கணும். இப்ப நீங்க வாக் போறீங்க அப்படின்னா கூட மலர்கள் எவ்வளவு அழகா இருக்கு, எப்படி வந்து இயற்கை தானே நமக்கு எல்லாத்தையும் சாப்பிட கொடுக்குது அப்படின்னு ஒன்று வந்து அழகை வந்து நாம நினைக்கிறது, மற்றொன்று அதனோடு நன்றி உணர்வை நாம உருவாக்குது. தண்ணி இல்லாம நம்மளால எப்படி இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில ஒரு நல்ல உறவு முறையை பஞ்ச தத்துவங்களோடு மனிதர்கள் கிட்ட நல்ல உணர்வுகளோடு நாம ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நாம அவற்றை ஏதோ ஒரு விதத்தில் வெற்றி கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு பயம் அப்படிங்கிறது குறையும். ஒரு மிகப்பெரிய பயம் அப்படிங்கிறது காயத்ரி சிஸ்டர் சொல்றாங்க, இறப்பினுடைய பயம். ஒருத்தர் வந்து ஒரு உடல்ல சிக்கி கொண்டு இருக்கிறார், எதுவுமே செய்ய முடியாம இருக்கிறாங்க அப்படிங்கிற போது பாபா வந்து நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, உயிரோடு இறப்பதற்கு பாபா நமக்கு கற்பிக்கின்றார். அடிப்படையான ஒரு பயிற்சி என்ன பாபா நமக்கு சங்கமிகத்துல சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னா, உயிரோடு இறப்பது, மரணிப்பது. அப்போ நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? நாம இந்த இறப்பதற்கான ஒரு பயம், அப்புறம் இந்த பயத்தை வெல்வதற்கு ஆத்ம உணர்வு பயிற்சி ஒரு வழிமுறை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாடகத்துல நம்பிக்கை வைக்கிறது ஒரு விஷயம், மற்றொன்று நான் ஆத்மா அப்படிங்கிறதுல நம்பிக்கை வைக்கிறது. நான் ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க நான் பயமற்றவர் ஆகிவிடுவேன். நான் உள்ளுக்குள்ள பயமற்றவராக நான் இருக்கும் பொழுது நான் நடக்கக்கூடிய வெளியில நடக்கிற விஷயங்களை பத்தி நான் சௌகரியமா இருப்பேன், எனக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் வராது. இதுதான் வந்து பயத்தை வெல்வதற்கான வழிமுறையா? ஏன்னா உலகத்துல இப்ப எங்க பார்த்தாலும் பயம் மட்டுமே நிறைந்திருக்கிறது. திதி சொல்றாங்க, ஒண்ணு வந்து ஆத்ம உணர்வு, மற்றொன்று உடலற்ற ஸ்திதி. ஏன்னா இந்த அசரீரி ஸ்திதியில எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட நீங்க இதை பயிற்சி பண்ணிருக்கீங்க. அசரீரி ஸ்திதியை ஒரு பர்சன்டேஜ் நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். நீங்க இதனால பயத்திலிருந்து விடுபட முடியும். அதே நேரத்துல
நமக்கு நம்பிக்கையும் இருக்கணும், பயமற்ற தன்மையும் இருக்கணும். தொடர்ந்தும் உங்களுடைய நம்பிக்கையை நீங்க பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக ஆத்ம உணர்வு ஸ்திதி மற்றும் உடலற்ற ஸ்திதி இது ரெண்டுமே நமக்கு அவசியம். தீதி சொல்றாங்க, ஏதோ ஒன்று பெரிய விஷயமாக நடக்கும் பொழுது எப்படியோ உங்களுக்கு அதுல இருந்து நீங்க விடுபட்டு விடுவீர்கள் இந்த பயிற்சிகள் இருந்தால். அப்போ நம்மளுடைய நம்பிக்கை மிகவும் வளரும். தன் மீதும் நம்பிக்கை வளரும், நாடகத்தின் மீதும் நம்பிக்கை என்பது வளரும். அப்போ நிச்சயம் உயிரோடு இறப்பது, அதன் கூடவே நீங்க சில விஷயங்களை நீங்க கடந்து செல்லும் பொழுது அதிலிருந்து நீங்க வெளியில வரீங்கன்னா அப்ப நீங்க எல்லாத்தையுமே திரும்ப ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்க மேலேயே உங்களுக்கு நிறைய நம்பிக்கை வரும், நம்பகத்தன்மை அதிகரிக்கும். பாபா இருக்கிறாரு அப்படின்ட்டு நீங்களால உணர்வீங்க. நடைமுறையில உங்களால அதை அனுபவம் பண்ணுவீங்க. இது வெறுமனே புத்திக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, ஆனா நடைமுறையில அனுபவம் செய்வீர்கள். அதனால்தான் நாடகத்தின் அடிப்படையில நம்ம பாக்குறப்போ இது கர்மத்தை நம்ம தீர்க்கிறோம். ஆனா கர்மத்தை தீர்க்கிற அதே நேரத்துல நாம படிக்கிறோம், பலமானவர்கள் ஆகிறோம், சக்திசாலி ஆகிறோம். உடம்பு நல்லா ஆகுது அப்படின்னா இன்னும் நீங்க சிறந்த சேவையை செய்ய முடியும். ஆனால் இது நடந்திருக்க கூடாது, இது ஏன் அப்படி இருக்கு நம்ம அதுல மாத்திக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டம். ஆனா பாபா நமக்கு இதுல உதவி செய்யறாரு, இன்னும் நம்மளால நல்லா சேவை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஊக்கம் உற்சாகத்தை நாம எடுத்துக்கொள்ளணும். அப்ப நமக்கு பயம் என்பது இருக்காது இல்லையா? I am just thinking that சிஸ்டர் கேக்குறாங்க, this is why Baba keeps காயத்ரிபன் repeating it over பாபா and over மீண்டும் again. மீண்டும் மீண்டும் திரும்ப Practice திரும்ப bodiless திரும்ப stage உடலற்ற and அசரீரி see ஸ்திதியை yourself in the பயிற்சி soul. பண்ணுங்கன்னு But சொல்றார். also உங்களை to ஆத்மான்னு remember நினைங்க, அதனோடு one அவரையும் நினைவு is செய்யுங்க that I அப்படின்னு பாபா become திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே fearless. இருக்கிறார். ஒண்ணு I become இதன் so மூலம் நான் peaceful. பயமற்றவராகின்றேன், But நான் உடலற்ற perfection of ஸ்திதியில that வரேன், is also அசரீரி bodiless. ஆகின்றேன், ஆத்ம உணர்வுக்கு That I வருகின்றேன். live அதே in நேரத்துல order என்னை நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும், இந்த use so much உலகத்துல நான் fear வாழவும் and கத்துக்கணும். not be ஏன்னா இந்த overcome உலகத்துல by நிறைய worry. பயம் இருக்கு. So I think பயத்தை this சுத்தி is நம்மை the சுத்தி heart பயம் of இருந்தாலும் நாம் confidence in பயமற்றவராக life, இருக்க வேண்டும். that இந்த I சங்கமயுக face வாழ்க்கையில fear இதை without நான் any இந்த fear. பயத்தை நான் பயமற்ற It's a power to தன்மையிலிருந்து face. நான் எதிர்நோக்குகின்றேன். எனவே எதிர்கொள்ளும் சக்தி எனக்கு தேவை, பவர் டு ஃபேஸ். No, I was just திரும்ப thinking the சொல்லுங்கன்னு power to சொல்றாங்க. face is not just இந்த facing something எதிர்கொள்ளும் inside, சக்தி அப்படிங்கிறது but it's எனக்குள்ள facing ஏதோ ஒன்று something சந்திப்பதே outside. இல்லை, ஆனா வெளியில ஏதோ ஒண்ணு இருக்கு, அந்த விஷயத்தையும் நான் சந்திக்கின்றேன் பயமற்ற தன்மையிலிருந்து. தீதி சொல்றாங்க, நீங்க பாபாவை நினைவு செய்யும் பொழுது பாபாவோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள், அன்புல மூழ்கி இருக்கிறீங்க, அவருடைய சக்தியில நீங்க அமிழ்ந்திருக்கிறீங்க. நான் அமிழ்ந்திருக்கின்றேன் அப்படின்னு நினைக்கிற போது எது எது உங்க முன்னால வந்தாலும் கூட அது உங்களை பாதிக்க செய்ய முடியாது. வெறுமன நினைவு மட்டும் இல்லை, ஆனால் முழுமையாக நீங்க இல்லாம போயிடணும், அந்த அளவுக்கு மறைந்து அமிழ்ந்து போயிடணும். அப்போ உங்களுடைய சொந்த அடையாளத்தை கூட நீங்க இழந்திருப்பீங்க, பாபாவோடு கலந்திருக்கிறீங்க. அப்போ நாம எல்லாரும் அதை ஒவ்வொரு நாளும் நாம் பாபாவின் சில நொடிகள் அவ்வப்போது பாபாவை நினைவு செய்வது மட்டுமல்ல, பாபாவின் அன்பில் மூழ்கி இருக்கணும். அப்படிங்கிற போது நீங்க அருகாமையை உணர்வீங்கன்னு பாபா சொல்றார். நாம் பேசும் பொழுதே இந்த ஸ்திதியை நான் நினைவு செய்கின்றேன். பாபாவுடைய நினைவு மட்டுமில்லை, ஆனால் நினைவில் மூழ்கி அமிழ்ந்திருப்பது. சோ இந்த மாதிரி நாம மூழ்கி இருக்கும் பொழுது அன்புல சக்தியை கொண்டு வருமா அப்படின்னு சிஸ்டர் கேக்குறாங்க. 18 ஜனவரி முரளியில பாபா சொன்னாங்க, உங்களுக்கு அன்பு இருக்கு ஆனால் சக்தி இல்லை அன்புல அப்படின்னு பாபா சொன்னார். இதுதான் அதுவா அப்படின்னு கேக்குறாங்க. சோ அந்த அமிழ்ந்திருக்கும் ஸ்திதி தான் அந்த சக்தியை கொண்டு வருமா, பாபா கிட்ட இருந்து சக்தியை ஆத்மாக்குள்ள கொண்டு வருமா அப்படின்னு கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, லகன்மே மகன் அப்படின்னு இருக்கு, உங்களுக்கு அன்பு, தீவிர அன்பு இருக்கு, ஆனால் நீங்கள் அந்த தீவிர அன்பில் அமிழ்ந்திருக்கின்றீர்களா? பாபாவோடு நான் இருக்கும் பொழுது நாம் கவனத்தை கொடுக்கணும். முழுமையாக நான் பாபாவில் அமிழ்ந்திருக்கின்றேன், விடுபட்டு இருக்கின்றேன், நான் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றேன், நான் பாபாவின் அன்பில் மூழ்கி இருக்கின்றேன், சக்திகளில் மூழ்கி இருக்கின்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது பாபாவோட நெருக்கத்தை உணர்வீர்கள்.
doing service and I'm நான் merged சேவை in love with செய்கின்றேன் service, அப்படின்னா, that won't bring சேவையில clarity. நான் If I'm மூழ்கி serving இருக்கின்றேன் அப்படின்னா, you அது and எனக்கு சக்தியை கொண்டு I'm வர merged in my love முடியாது. for you, that won't bring உங்களுக்காக power. நான் சேவை So செய்கிறேன். what ஆனா அதுல brings நான் மூழ்கி power is இருந்தா that எதிலிருந்து whatever எனக்கு I'm doing, சக்தியை I கொண்டு have to வரும்? merge நான் with எதை love செய்தாலும் அதில் Baba, அன்பில் நான் and மூழ்கி that இருந்து will bring செய்ய power. வேண்டும். That's what அதுதான் எனக்கு பாபாவின் அன்பின் சக்தியை Baba's கொண்டு task வருமான்னு கேக்குறாங்க. தீதி has சொல்றாங்க, just been done by பாபாவினுடைய Baba காரியம் inviting இல்லையா? Baba எந்த அளவிற்கு பாபாவை நினைவு to செய்றோம், more and more அன்புல achieve மூழ்கி in இருக்கிறோம், this அந்த field. அளவிற்கு நம்மளால் Less நிறைய effort, சாதிக்க more முடிவதை success. நம்மளால பார்க்க முடியும். And குறைவான after முயற்சி doing செய்வோம், that, அதிக we பலன் feel கிடைக்கும். power, no அப்போ அதை செய்த tiredness. பிறகு நமக்கு அதிகமான I சக்தி think கிடைக்கும், that களைப்பு state of ஏற்படாது. merging இப்படிப்பட்ட definitely மூழ்கி will இருக்கும் bring ஸ்திதி many powers. அப்படிங்கிறது நிச்சயமாக பல சக்திகளை நம்ம கிட்ட Attention கொண்டு to வரும். this. நீங்க அதற்கு Love to கவனத்தை remember, கொடுக்கணும். நினைவு செய்வது மட்டுமில்லை, merging, ஆனால் மூழ்கி merging. இருக்கணும். மூழ்கி இருந்து நினைவு செய்ய வேண்டும். So one other thing I wanted to மற்றொரு mention is விஷயம் not to நான் do with என்ன the point, கேட்கணும் it's not to do அப்படின்னா, with fear, but it's to do with பயத்தை today. பற்றிய விஷயம் அல்ல. Today is இன்றைக்கு 21st இன்றைக்கு January. விஷயத்தை பற்றி, இன்றைக்கு 21வது Today நாள் is the ஜனவரி day that மாதம். Baba came இன்றைய நாள் after the பாபா It was the அவ்யக்தமான first பிறகு day வந்த he முதல் came to நாள். meet all of you. I know உங்க that you எல்லாரையும் were சந்திப்பதற்காக பாபா there வந்தார். in நீங்க அங்க person இருந்தீங்க singing. நேரடியில. It was the day அஹ், that he gave all இந்த the நாள் directions ஜனவரி 21 தான் பாபா of அனைத்து விதமான வழிகாட்டல்களையும் how things கொடுத்தார். would happen எப்படி விஷயங்கள் நடக்க from வேண்டும் 21st of அப்பொழுதிலிருந்து January அப்படின்னு. 1969. I wanted to read you, I got 1969 very ஜனவரி inspired 21ஆம் to நாள் read நமக்கு எல்லா what he said வழிகாட்டல்களையும் பாபா in கொடுத்தார். 19, அப்போ பாபா 21st என்ன of சொன்னார் January அப்படிங்கறத நீங்க 1969 நினைவு today. செய்து எங்களுக்கு சொல்வீங்களா? And I got very, pulled by how completely clear he was. எப்படி How பாபா his முழுமையான directions தெளிவோடு were இருந்தார். so அவருடைய வழிகாட்டல்கள் full of authority and so முழுமையான far-reaching. ஒரு அத்தாரிட்டியோட Really, இருந்தது, now, 57 அதிகாரத்தோடு years down இருந்தது. the line, it still 57 feels வருடங்கள் so ஆகியிருக்கு. இப்பொழுதும் கூட relevant to அது what we're மிகவும் doing today. ஒரு ஏற்புடைய Before I விஷயமாக read you the இருக்கிறது. dates, பாபா I அன்னைக்கு wanted சொன்ன to விஷயம். comment on how do you remember how you felt when you realized நீங்க that எப்போ Daddy அப்போ Gulzar நீங்க was எப்படி bringing a உணர்ந்தீங்க? message, தாதி குல்சார் but வெறுமனே she ஒரு மெசேஜ் மட்டும் கொண்டு actually வரல. wasn't there. It ஆனா was அவங்க Baghdad. பாப்தாதா And தான் of course, வந்திருந்தாங்க it would have, அப்படிங்கறத was it நினைக்கிற போது different பார்த்த போது when you உங்களுக்கு were எப்படி with Sagar வித்தியாசமாக Baba இருந்ததா? looking at Shiv சாகார் Baba in his பாபாவோடு நீங்க body, இருந்த போது சிவ் பாபாவை from அவருடைய looking at உடல்ல நீங்க Baba, பார்த்திருக்கிறீங்க. Shiv Baba and Brahma பாப்தாதாவை Baba in சிவ் the body பாபா of Daddy பிரம்மா பாபா Gulzar. ரெண்டு Was பேரும் it a தாதி different feeling? குல்சாருடைய வந்த போது உங்களுடைய உணர்வுகள் வித்தியாசமாக இருந்ததா? When she was sharing தீதி சொல்றாங்க, that தாதி some certain விஷயங்களை knowledge, சொன்ன போது அது சூட்சும it was உலகத்திலிருந்து not வந்திருக்கு இந்த just செய்தி. அவங்க sharing தாதி knowledge, சொல்றாங்க if Baba அப்படிங்கிற ஒரு is உணர்வு sharing, இல்ல. பாபா அதை definitely நம்ம கிட்ட that is நேரடியாக different. சொல்றது இருந்தது All of நிச்சயமாக. us, in history hall, எல்லாருமே ஹிஸ்டரி because ஹால்ல that's இருந்தோம். the hall we have ஏன்னா access. அங்கதான் அப்போ அந்த ஹால் மட்டும்தான் இருந்தது, ஹிஸ்டரி ஹால். Very close, ரொம்ப க்ளோஸா உட்கார முடியும் இல்லையா? ஹிஸ்டரி ஹால்ல நம்ம நெருக்கமா உட்கார there முடியும். was this feeling நிச்சயமாக இந்த உணர்வு அப்படிங்கிறது இந்த சூட்சும உலகத்திலிருந்து இந்த செய்தி வந்திருக்கிறங்கிற உணர்வு, அதாவது பாப்தாதா கொடுக்கிறாருங்கிற உணர்வு, இன்னும் அந்த உணர்வுகள் என்னோடு So இருக்கு. that was the first time you heard சோ அதுதான் Baba முதல் Dada's முறையாக நீங்க பாப்தாதாவினுடைய சப்தத்தை கேட்டீங்க now இல்லையா? Avyakt Babdada is different, இப்பொழுது அவ்யக்த பாப்தாதா வித்தியாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு இது சொல்றாங்க. அப்ப ரெகுலரான வாய்ஸ்ல தான் இருந்தது நிச்சயமாக. ஆனால் சப்தம் சூட்சும உலக சப்தம். ஆனால் அவ்யக்த பாப்தாதாவினுடைய சப்தம் இப்ப இருக்கிற மாதிரி இல்லை. பாபா Gulzar will be the instrument, தாதி குல்சார் இதற்கு கருவியாக இருப்பார். whatever. அவரே உத்தியோகபூர்வமான அபிஷியல் டிரான்ஸ் So this மெசஞ்சராக is the இருப்பாங்க part I அப்படின்னு wanted சொன்ன to பிறகு read இருந்து because I know you like இதுதான் me நான் reading you excerpts from the Murli முரளியில and இருந்து இருக்கிற விஷயங்களை you நான் like to படிக்கிறது churn உங்களுக்கு on it. பிடிக்கும் But it அப்படிங்கிறது is எனக்கு to தெரியும். அதை do பத்தி நீங்க with the சிந்திப்பீர்கள் 90th அப்படிங்கிறது year. எனக்கு தெரியும். We 90வது celebrating வருடம் 90 years நாம of 90வது Brahmakumaris, வருடம் இப்போ and this பிரம்மகுமாரிஸ் நாம particular part கொண்டாடுறோம். in இப்ப குறிப்பாக the இந்த ஒரு 91st விஷயத்தை January 21ஆம் தேதி 1969, முரளியில Baba said, 69ல பாபா என்ன you must சொல்லியிருக்கிறார் be அப்படின்னா, thinking நீங்க that
people will say that your Brahma has உங்களுடைய gone பிரம்மா away in less இப்பொழுது than 100 years. 100 வருடங்களுக்கு முன்பே போயிட்டார் அப்படின்னு This மக்கள் is வந்து a very சொல்லுவாங்க. easy question. இது வந்து ரொம்ப ஒரு It's சுலபமான not ஒரு difficult. கேள்வி. இதுல எந்த His கஷ்டமும் age கிடையாது. is nearly அவருடைய 100. வயது 100க்கு The fact நெருங்கி வந்தது. that 100 years has been mentioned 100 is வருடங்கள் not wrong. சொல்லப்பட்டது. அப்போ அது வந்து தவறில்லை. If 100 there வருடங்கள்னு are சொல்லப்பட்ட any விஷயம் left, தவறில்லை. right? If there are any left, ஏதாவது he அதில் will விடுபட்டு இருக்குமானால் complete them in அதை his angelic form. அவர் தன்னுடைய தேவதை Just ரூபத்தில் like அதை then, right? நிறைவேற்றுவார் அப்படின்னு Again, சொல்லப்பட்டது. it was அப்போ 33 33 years வருடங்கள் when ஆயிருந்தது பாபா அவ்யக்தமான Baba போது. became angelic. So he's saying if So there அப்போ are any left, he will complete them in the angelic form. அவர் 100 வருடத்துல Part ஏதாவது of கூடி the இருந்ததுன்னா அவர் தேவதை establishment ரூபத்துல with அதை Brahma முடிப்பார் is அப்படின்ட்டு not இருந்தது. is for 100 years. பர்மாவினுடைய Those பாட்டு 100 100 வருடம்னு years சொல்லப்பட்டது. have அந்த to 100 be வருடங்கள் complete. முழுமை But ஆக்கப்பட until வேண்டும். then, அதுவரை after the part of physical Brahma, ஸ்தூல the part பிரம்மாவினுடைய of the பாகம் Brahmins முடிவடைந்த பிறகு now has to பிராமணர்களினுடைய continue. பார்ட் இப்பொழுது தொடர வேண்டும். Why did Brahma create ஏன் Brahmins? பிரம்மா பாபா பிராமணர்களை Did Brahma உருவாக்கினார்? not see his பிரம்மா own creation அவருடைய in the சொந்த future? படைப்பை பார்க்க Will மாட்டாரா? he not give எதிர்காலத்தில் them the crown of அவர்களுக்கு responsibility at பொறுப்பினுடைய அந்த கிரீடத்தை Antaman's கொடுக்க age? மாட்டாரா சங்கம யுகத்தில்? Otherwise, how will இல்லை you become என்றால் in எவ்வாறு this நீங்கள் golden age? சத்தியுகத்து தெய்வதைகள் All the தெய்வங்களாக முடியும்? responsibility எல்லா here பொறுப்புகளும் lays the இங்கு foundation for there. அஸ்திவாரத்தை And this is எதிர்காலத்திற்கான why அஸ்திவாரத்தை இடுகிறது. if அதனால்தான் whoever asks you the யார் உங்களை question, கேட்டாலும் ஒரு ask கேள்வி each of them கேட்டாலும் questions, என்ன will கேள்வி reply கேட்குறாங்க? அவங்க that என்ன the பதில் சொல்றாங்க? establishment of அஹ், Brahma has பிரம்மாவினுடைய to ஸ்தாபனை continue. தொடர வேண்டும் அப்படின்னு So by சொல்லப்படுது. that, now that we're 10 years ஸோ into இப்போ 100 வந்து years, நமக்கு 100 வருடங்களுக்கு இன்னும் 10 10 வருடம் years நம்ம to கிட்ட the பாக்கி end, இருக்கு until we இல்லையா? get to 100 கடைசியிலிருந்து years. 100லிருந்து What 100 I'm வருடங்கள் understanding here அடைவதற்கு is இன்னும் 10 something வருடங்கள் I பாக்கி didn't இருக்கு. even அப்போ நான் know. என்ன புரிஞ்சுக்கிறேன்? One எனக்கு is புரியாத விஷயம் the என்னன்னா, establishment will ஒரு happen விஷயம் at 2 levels. ஸ்தாபனை From I 2 didn't லெவல்ல understand வந்து it clearly. நடக்குது. It நான் will புரிஞ்சிட்டு be இருக்கேன், at ஆனா அவ்வளவு Abhyakta தெளிவு இருக்கான்னு level, தெரியல. Brahma அவ்யக்த Bhavakta will லெவல்ல not ஒரு be விதமான until those ஸ்தாபனை. 100 years are ஸோ 100 completed. வரை 100 வருடங்கள் முடிகிற But வரை பிரம்மா secondly, it will பாபா be போக you மாட்டார். Brahmins like ரெண்டாவது you பிராமணர்கள் who உங்களைப் will போல have பிராமணர்கள் to hold யார் the வந்து yajna, யஜ்யத்தை சேர்த்து and in வைத்திருக்க your வேண்டிய case, your role is உங்களுடைய of being பாகம் holding அப்படிங்கிறது the responsibility. You want அந்த Sister பொறுப்பை Jayanti கையில் ஏந்தி இருக்கிறீங்க. holding the நீங்களும் சிஸ்டர் responsibility ஜெயந்தி, of the நீங்க 2 global பேரும் yajna together இந்த உலக as பல்கலைக்கழகத்தை part of the ஒன்று சேர்த்து establishment. வைத்திருக்கிறீங்க. ஸோ So இதுவும் that கூட means ஸ்தாபனையின் ஒரு that you பாகமாக also இருக்கிறது. cannot leave அப்படின்னா until the நீங்களும் கூட establishment has இந்த completed. ஸ்தாபனை முடிகிற வரை நீங்களும் கூட And போக முடியாது இல்லையா? so, what is your reflection on that piece? இதை பத்தி நீங்க என்ன சிந்திக்கிறீங்க அப்படின்னு I கேக்குறாங்க. definitely தேதி appreciate சொல்றாங்க, that. நிச்சயமாக நான் வந்து இதை பாராட்டுகின்றேன். நீங்க வந்து இந்த எண்ணத்தை வைத்திருப்பதற்கு. Then it's something very, very good. இது மிக நல்ல ஒரு விஷயமாக இருக்கு. By reading this, we do feel இதை our நீங்க responsibility படிக்கிறதன் is மூலம் not நம்முடைய fulfilled. பொறுப்பையும் கூட என்னால உணர Then முடிகின்றது. also ஆனால் அதே Baba நேரத்துல is Karan Karavan. பாபா கரண் கராவன்காராக இருக்கின்றார். Surrender to Baba, give பாபாவோடு everything to நாம் Baba. எல்லாத்தையுமே அர்ப்பணம் While பண்றோம். taking பாபாட்ட எல்லாத்தையும் நம்ம responsibility, கொடுத்துடலாம். allowing oneself ஒருத்தர் not வந்து அந்த feel பொறுப்பை எடுத்துக்கொண்டு burden about அதை பற்றி not நாம feeling பாரமாக will உணராமல் I be able to do or not, but என்னால allowing செய்ய yourself முடியுமா அப்படின்லாம் நினைக்காம நான் whenever எப்பொழுதும் என்ன you are நினைக்கிறேன்னா, going through ஒரு any kind of எந்த suffering, விதமான burden, just ஒரு give to விஷயம் Baba வந்தாலும் கூட and பாபாவை surrender என்னோடு to நான் Baba. So வைத்திருக்கின்றேன். பாபா கிட்ட அர்ப்பணம் it was பண்ணிடுறேன். interesting that அது all that மிக we ஒரு did ஆர்வம் to கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. நாம் எல்லாரும் சேர்ந்து, here when I am in Madhuban, I say we நான் all have to மதுபன்ல do இருக்கிற it போது together. நாம எல்லாரும் சேர்ந்து In செய்யணும் அப்படின்னு yajna, சொல்றேன்னா, ஏன்னா everyone has யஜ்யத்துல different கூட duties and if எல்லாருக்குமே everyone does that, விதவிதமான ரோல், then டியூட்டி, yajna கடமை runs very இருக்கு. smoothly.
அப்ப எல்லாரும் அவங்களுடைய கடமையை நல்லா செய்யறப்போ யஜ்யம் நல்லா நடக்கும். ஒருத்தர் கவனக்குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அங்க வந்து ஒரு தடை என்பது ஏற்படும். அதனால நாம எல்லாரும் சேர்ந்து இதை உருவாக்கணும். இது நம்முடைய பொறுப்பு, ஒருவர் அல்லது இருவருடைய பொறுப்பு மட்டுமல்ல. ஆனால் நமக்கு அந்த ரோல் வந்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதன் கூடவே நாம் பாபாவோடு இருந்தோம், நிறைய நாள் பாபா கூட இருந்தோம். அப்படிப்பட்டவர்கள் மிக சிலர் தான் இப்ப இருக்கிறாங்க. பிரம்மா பாபாவை பார்த்தவர்கள், அவரோடு இருந்தவர்கள். ஸோ இந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எனக்கே நான் மீண்டும் என்னை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். பாபா கவலையற்றவராக இருங்க அப்படின்னு சொன்னார். கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருங்கன்னு சொன்னார். அந்த சமநிலையை நான் எப்பொழுதும் வைத்திருக்கின்றேன். நிச்சயமாக ஒவ்வொருவரும் கூட இந்த பொறுப்பின் ஒரு அங்கமாக இருப்பதை நான் பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க தீதி. சிஸ்டர் சொல்றாங்க பிரம்மா பாபா அந்த ஸ்தாபனை முடிவடையும் வரை போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க, 100 வருடம் வரை அப்படின்னு. அவருடைய தேவதை சுரூபத்துல பிரம்மா பாபா நம்மோடு தான் இருப்பார். அது நமக்கு சிஸ்டர் காயத்ரி சொல்றாங்க நிறைய ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்கிறது. எது நடந்தாலும் சரி, என்ன வழிகாட்டல்கள் நமக்கு வந்து விஷயங்கள் வெளி உலகத்துல நடந்தாலும் சரி, பிரம்மா பாபா நமக்கு சூட்சும உலகத்துல இருக்கிறார்னா எப்படி இருந்தாலும் அவர் நம்மை வந்து சேர்த்து வைத்திருப்பார், நம்மை பத்திரமாக வைத்திருப்பார், நம்மை பாதுகாப்பாக வைத்திருப்பார் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு. இந்தியால கூட மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்க்கிற போது விஷயங்களை, வெளி உலக விஷயங்களை பார்க்கிறப்போ எல்லாரும் வந்து எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்றாங்க. ஆனா வந்து ஒவ்வொரு சென்டரும் வந்து வந்து ஒரு 100 கீதா பாடசாலை இருக்கு, ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு இந்தியால சேவை. அப்போ இது பாபா தான் அப்படின்னு எல்லாராலையுமே உணர முடியுது. சேவை வளர்வது மட்டும் இல்லை, ஆனால் சேவை எப்படி பராமரிக்கப்படுகிறது எல்லாமே பாபா தான் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. சாதுக்கள் சன்னியாசிகள் வராங்க, அது கூட என்னன்னா பாபாவினால தான். சோ விஷயங்கள் மூதாதையர் ஆத்மாக்களும் கூட இதுல வந்து ஒரு பாகத்தை செய்யறாங்க. அது நாம எப்படி இப்போ இங்க செய்யறோமோ அது போல அவங்க தேவதை ரூபத்துல அதை செய்துகிட்டு இருக்காங்க. அதை வந்து நாம் மனசுல வச்சிருக்கணும். நாம் ஏஞ்சலிக் தேவதை பிரம்மா பாபா மற்றும் அனைத்து மூதாதையர் ஆத்மாக்களாலும் நாம் பராமரிக்கப்படுகின்றோம் என்பதை நாம் உணர்வில் வைத்திருக்க வேண்டும். சோ சிஸ்டர் சொல்றாங்க இதுதான் பிரம்மாவினுடைய 100 கரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சோ எல்லாரும் சூட்சும உலகத்திலிருந்து நமக்கு சொல்றாங்க தீதி ரொம்ப நன்றி, உங்களோட இப்படி ஒரு சம்பாஷணை செய்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு சிஸ்டர் சொல்றாங்க. தீதி சொல்றாங்க உங்களால அழகா நீங்க வந்து சரியான நேரத்துல சரியான முரளியை வந்து நீங்க கொண்டு வரீங்க, அதனால முரளியில இருக்கிற அந்த சக்தியை நம்மால கிரகிக்க முடிகிறது. ஓம் சக்தி, நன்றிகள். Om Shanti. Thank you.